Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை பிளேஸ்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்டர்வியூவில் வந்துட்டு எனக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்னோட 1-to-1 செஷனை வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எம்பிஏ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் எம்பிஏ அண்ட் பிஜி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ பிஜி கேண்டிடேட்ஸுமே வந்து ஒன்லி எம்பிஏ கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதனால் அதர் பீப்புள்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பிகாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அப்படி இல்லைனா எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா TCS MBA ஹைரிங் ஃபார் 2024 பேட்ச் அண்ட் ஜாயின் சப்போர்ட் அண்ட் ஸ்கர்ப் ஃபார் கார்பரேட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18th December 2023. கம்மிங் மண்டே, இந்த மண்டே, இன்னைக்கு மண்டே. ஸோ அடுத்த மண்டே இன்னாரெலாம் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22nd January 2024 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுமே கிடையாது, எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, எந்த ஒரு அமௌண்ட்டுமே சார்ஜ் பண்ண போகிறதில்ல. அதனால் இது ஒரு ஃப்ரீ தான். ஸோ 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிஏ மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃப் கேம்பஸில் TCS ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா TCS MBA ஹைரிங் எய்ம்ஸ் ஃபார் ரெக்ரூட்டர் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டட் ஹூ எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீட் டு போஸ்ட் கிராஜுவேஷன் 2024. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா MBA பீப்புள்ஸ் தான் வேணும், அது 2024 பேட்ச் பீப்புள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2023 பேட்சே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுங்கிற இதை இழந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 year ஃபுல் டைம் MBA அண்ட் MMS அண்ட் PGDBA அண்ட் PGDM அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸில் இருக்கவங்க எல்லாமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ். MBAல இத்தனை டிசிப்ளின்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிசிப்ளின்ஸ் எல்லாமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் A to Z பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ மஸ்ட் ஹேவ் ஆல் ஒரிஜினல் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் ஆஸ் அப்ளிகபிள் டில் டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டட் டெஸ்ட் வில் பி சென்ட் டு யுவர் டெஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் மெயினாக பார்ப்பாங்க. அதனால் கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் TCS does not send job offers hiring related communication from Gmail, Rediff mail, Yahoo mail, Hotmail etc. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து TCSல ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா TCS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து மெயில் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் மெயில் பண்ணாமல் அப்புறம் எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுனா அவங்களோட அஃபிஷியல் போர்ட்டலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஒரு லாகின் பண்ணுற மாதிரி இது இருக்கும். அதனால் வந்து அந்த லாகின் பண்ணி நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து TCS செலக்ட் ஆகிருக்கேனா, ஆகலையா, ஆஃபர் லெட்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் TCS does not ask candidates for deposit any money from employment ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக TCS ION வித் TCS MBA ஹைரிங் ப்ராசஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1.25 மணி நேரம் இருக்கும், 90 minutes இருக்கும். அந்த 90 minutes 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 90 minutes 3 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வேர்பல் அபிலிட்டி, அதுக்கப்புறம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், வேர்பல் ஆப்டிடியூட், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் பிஸ்னஸ் ஆப்டிடியூட், இந்த 3 செக்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்லேயே யூடியூப்லேயே இருக்குது. அந்த யூடியூப் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான் நமக்கு வந்து எந்தெந்த டிகிரி அப்ளை பண்ணலாம், எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ் அந்த எந்தெந்த டிசிப்ளின்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேண்டிடேட் should have minimum aggregated percentage அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60% கண்டிப்பாக நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன் கிளாஸ் 10th 12th அதுக்கப்புறம் டிப்ளமோ இதில் வந்து 60% வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து MBA முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் BTech BE ப்ரிஃபர்டு ஃபார் குவாலிஃபைட் அண்டர் செலெக்ஷன் ப்ராசஸ், நீங்கள் வந்து BE BTechக்கும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் தான் எடுப்பாங்க. ஸோ பேக்லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 பேக்லாக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கெரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா டிக்ளர்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக நேரில் போய் படித்தா மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 18லேருந்து 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் நவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் நவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சர்வர் இப்போ ஒர்க் ஆகலை, நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அது சர்வர் அது வந்து விடிகாத்தால நைட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ்.